தமிழ்நாட்டில் கூகுள் பிக்ஸ் மொபைல் தயாரிப்பு தொடர்பாக பல்வேறு பிரத்யேக தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்றது கவனத்தை பெற்றிருக்கு. தமிழ்நாடு அரசு 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை எட்டக்கூடிய முயற்சியை நோக்கி தமிழ்நாடு அரசு நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கு. அதன் அங்கமாக நிறைய முதலீடுகள் தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கு. எந்தெந்த செக்டாரில் வருது அப்படின்னு பார்க்கும்போது மின்னணு வாகனங்கள் தயாரிப்பு, செல்போன் உதிரி பாகங்கள், செல்போன் தயாரிப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் தொடர்ச்சியாக தமிழக அரசு அதிக முதலீடுகளை ஈர்த்த வண்ணம் இருக்கு. குறிப்பாக காற்றாலை மின் உற்பத்தி துறையிலும் அதிக அளவுக்கான முதலீடுகளை ஈர்த்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில தான் நேற்று கூகுள் பிக்ஸ் நிறுவனத்திலிருந்து ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, விரைவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழ்நாட்டில் புதிய ஆலை தொடங்குவது தொடர்பாக முதலீடுகள் ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாக ஒரு உறுதி செய்யப்படாத தகவல் விளைந்திருக்கு. பட் ஏறக்குறைய இன்னும் MOU சைன் ஆகலை அப்படின்னாலும் கூட இது ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்ட தகவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தகவல் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள், ஆப்பிள் தொடங்கி வெவ்வேறு பெரும் மொபைல் தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பங்களிப்பு அப்படின்றது கடந்த நிதியாண்டில் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் ஏற்றுமதியில் 33% பங்களிப்பு கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. $9 பில்லியன் மதிப்புமிக்க சாஃப்ட்வேர் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் இந்திய ரூபாயில் பார்த்தோம் அப்படின்னா 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாஃப்ட்வேர் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். ஸோ கூகுள் பிக்சல் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு, இந்த 2 இன்வெஸ்ட்மெண்ட்டும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. எந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது, எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயம் அடுத்த கட்டமாக தெரிய வரும். பட் ஏற்கனவே ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களுடைய தொழிற்சாலை அமைத்திருப்பதன் மூலமாக மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு இந்த செக்டாரில் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் டேட்டா சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. எவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. கடந்த 3 ஆண்டுகளில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 8.61 லட்சம் 8,61,000 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலை கவர்மெண்ட் தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இது அப்படின்றது கூகுள் பிக்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.